ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களை உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பாதத்திலிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் பதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவரே 12ஆம் நாளாக இந்த செவ்வாய்க்கிழமையை எங்களுக்கு காணும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன இரவு முழுதும் கிருபையாக எங்களை காத்து இளைப்பாறுதலை தந்து கடந்த சாயங்கால வேளையில் மழையை தந்திருக்கிற இன்னும் அதிகமான மழையை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் உடைய வார்த்தை என்கின்ற மழையினாலே எங்களை நீர் நினைத்து உடைய ஆசீர்வாதத்தை தாரும். அப்படியே மறைத்து நீர் பேசும் பாடல் குழுவை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் பாடல் குழுவோடு இணைந்து 599வது பாடலாகிய இறைவனே நீ எம் பட்சம் என்ற பாடலை நாம் பாடும். அதுவே எங்களுக்கு லட்சோபலட்சம். இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோபலட்சம். இறைவனே கந்தையில் கண்ணீரில் வந்தவனே, கந்தையில் கண்ணீரில் வந்தவனே, சிந்தையில் உமையேற்க மனம் ஒன்றிவே, சிந்தையில் உமையேற்க மனம் ஒன்றிவே. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோபலட்சம். இறைவனே மனையின் ஜீவ ஒளி நீயே, எம் வினையின் கோப மொழி நீயே. மனையின் ஜீவ ஒளி நீயே, எம் வினையின் கோப மொழி நீயே. கான சுருதியில் தெய்வீகம் நீயே, கான சுருதியில் தெய்வீகம் நீயே. ஞான சுடரொளி ஜுவாலையும் நீயே, ஞான சுடரொளி ஜுவாலையும் நீயே. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோபலட்சம். இறைவனே நெஞ்சில் மணியாரும் எம்மணவாளா, நேர்மையின் முத்தாரம் எம் குணசீலா. நெஞ்சில் மணியாரும் எம்மணவாளா, நேர்மையின் முத்தாரம் எம் குணசீலா. சீரும் கற்பும் யாக்கையின் அலங்காரம், சீரும் கற்பும் யாக்கையின் அலங்காரம். நாரும் என் வாழ்க்கையோ அலங்கோலம், நாரும் என் வாழ்க்கையோ அலங்கோலம். இறைவனே
நீயம் பட்சம். அதுவே எங்கட்கு லட்சோப லட்சம் இறைவனே. பாவியில் மரணத்தை ஊற்றினாரே, இந்த பாவியின் பாவத்தை சுமந்து நின்றாயே. பாவியில் மரணத்தை ஊற்றினாரே, இந்த பாவியின் பாவத்தை சுமந்து நின்றாயே. மாயமும் மாம்சமும் வஞ்சித்ததே, மாயமும் மாம்சமும் வஞ்சித்ததே, சிலுவையின் காயமதை கழுவியதே, சிலுவை காயமதை கழுவியதே. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்கட்கு லட்சோப லட்சம். இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்கட்கு லட்சோப லட்சம். இறைவனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை இந்த அருமையான குளிர்ச்சியான வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, அது இணை சட்டம் என்று சொல்லப்படுகிற உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதி மோசேனுடைய கடைசி உரை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்னதாக, ஜஸ்ட் பிஃபோர் என்று சொல்லப்படுகிறது. அப்போது மோசே மீண்டும் ஒரு முறை எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி எப்படியெல்லாம் நீங்கள் போய் வாழணும் அப்படின்றதெல்லாம் அதை சொல்கிறார். என்னுடைய காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய 1400 1300 BCE, இயேசுவுக்கு முன்பாக 1400 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய காலகட்டம் லேட் பிரான்ஸ் ஏஜ், வெங்கல காலம், கடைசி காலம், வெங்கலத்தினுடைய கடைசி காலம். என்னுடைய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோவாப் பிளைன்ஸ் அல்லது மோவாப் பிஸ்கா என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய யோர்தான் நதிக்கு முன்பாக என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய சூழ்நிலையை நம்ம அறிந்து கொள்ளும் போது இந்த 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இதில் மோசே என்னென்ன சொல்கிறாருன்னா, உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள், கடவுளுடைய வார்த்தையை நேசியுங்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கடவுளுடைய வார்த்தையிலுடைய இருதயத்தையும் உடைய ஆன்மாவையும் செலுத்துங்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்கிறாரு. மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற தேசம் அந்நிய தெய்வ மக்கள் வாழ்கிற ஒரு தேசம். அந்த மக்களுடைய தெய்வங்களெல்லாம் நீங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றக்கூடாது. கடவுள் மட்டும்தான் நமக்கு, யெகோவா கடவுள் மட்டும்தான் கடவுள் என்பதை உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து தலைமுறைக்கு அதை நீங்கள் கடத்துங்கள் என்று சொல்கிறார். அதே முக்கியமான நோக்கம் கடவுளை மட்டுமே மையப்படுத்தி சொல்லுவது, அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அந்த காரியங்களை கடத்துவது, பாசிங் டவுன் ஆஃப் ஃபெய்த் என்று நம்ம பார்க்கிறோம். இதில் முக்கியமானது என்னென்னா மோனோதீயிசம், ஒரே கடவுள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதே போல் லவ் அண்ட் ஒபீடியன்ஸ், கடவுளை நேசிப்பதும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், அதே போல் வருகின்ற தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு டீச்சிங் ஆர் பாசிங் த ஃபெய்த் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ரிமெம்பரன்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ், ஒரு முறை நீங்கள் எப்படியெல்லாம் வாழணுன்றத அவர் அந்த பிள்ளைகளுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதனுடைய தலைப்பு என்னென்னா, கடவுளை முழு மனதோடு நேசிப்பான்றார். வேறு ஒன்றும் இல்லை, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கடவுளை நேசி, வேறு யாரையும் நேசிக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு காட் என்று சொல்கிறார். அதான் நம்ம பார்க்குறோம். மாபெரும் கட்டளை, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டிலே கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும்
உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அதாவது கடவுளுடைய கற்பனைகளை கடைபிடித்தால், எங்க போகிற கானான் தேசத்தில் கடைபிடித்தால் நெடுநாள் வாழ்வீர்கள். இன்னைக்கு நம்ம ஏன் நெடுநாள் வாழ்றது இல்லைன்னா கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காதனால்தான் நீடித்த ஆயுசு நாட்கள் நமக்கு கிடைப்பதில்லை. நம்ம நினச்சிக்கிறோம் நல்ல உடல் வாகு, நல்ல சுகம், பிபி சுகர் எதுவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நாள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தால் மட்டுமே லாங் லைஃப். ஆமென். அது நல்லா புரிஞ்சுங்க. அன்றைக்கெல்லாம் ஏன் ஏழை எளிய மக்களெல்லாம் அவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, 80-90 வயசு வாழ்ந்தாங்கன்னா கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், ஆண்டவரை நேசித்தார்கள். இன்றைக்கி நம்ம பணம் செல்வாக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் கடவுளை நாம் நேசிப்பதிலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. அதனால நமக்கு கஷ்டங்கள் வருகிறது. அதான் சொல்றார், இஸ்ரவேலே அவற்றிற்கு செவிக்கொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ராயேலே செவிக்கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை, நமக்கு தெரிஞ்ச கட்டளை தான். ஏசாமியும் இதை சொல்கிறார் இல்லை. அவர்கிட்ட ஒரு வாலிபன் கேட்கும்போது, நீ என்னென்ன செய்திருக்கும் போது நான் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லும்போது இந்த பகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாய் கருதப்படுகிறப்போ ஆண்டவருக்கு முக்கியத்துவம். நம்முடைய இருதயத்தோடு நம்முடைய உள்ளத்தோடு ஆற்றலோடு நம்ம ஆண்டவரை தொழுகை செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போது, உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாய் கட்டிக்கொள், அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாளமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இதுதான் இன்றைக்கி நம்ம வசனத்தை எல்லாம் வீட்டில் எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறோம், சுவர்களிலே ஆலயங்களிலே எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அன்றைக்கி இதெல்லாம் சொன்னதுனால்தான் கடவுளுடைய வார்த்தை. அவங்க இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை ஒரு செம்பு சின்ன ஒரு தகரத்தில் எழுதி அதை சுருட்டி அப்படியே கைகளிலே கட்டியிருப்பார்கள், அப்படியே கழுத்தில் அதை மாட்டியிருப்பாங்க, சில நேரத்தில் நெத்தி பட்டையில் கூட கட்டியிருப்பாங்க. அதை தான் இன்றைக்கு இந்த தாயத்து இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதுதான் அன்றைக்கி அது கடவுளுடைய வார்த்தை. தாயத்து கீத்தெல்லாம் சொல்கிறதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை தான் தவிர அதில் எந்த மாய மந்திரமும் ஒன்றும் கிடையாது. அவங்க அதை எழுதி கரங்களிலே கட்டியிருப்பார். இப்போ நம்ம அதை செல்ஃபோனில் வச்சுருக்கிறோம், வீட்டில் நிலைக்கால்களில் எழுதி வச்சுருக்கிறோம், வீட்டில் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி அந்த கயிறுகளை அல்லது அந்த இதெல்லாம் நம்ம கட்ட வேண்டிய தாயத்துகளை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெண்டாவது சொல்கிறாரு, கீழ்ப்படியாமை குறித்து எச்சரிக்கின்றார். மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகழ செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும், நீ நீர்ப்பாய்ச்சாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும், நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பரதேசியாக இருந்த இடத்துல இருந்து கூட்டு வந்துக்கிறார். அதை முக்கியமாக மறந்துடக்கூடாது. உனக்கு அட்ரஸ் இல்லாமல் இருந்துச்சு, வீடு வாசல் இல்லாமல் இருந்த, நீ அடிமையாக இருந்த, பரதேசியாக சுற்றி நின்ற போது ஆண்டவர் உன்னை மோசையின் வழியாய் மீட்டு இப்போ பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. இங்கே என்ன இருக்குது? வீடு வாசல் எல்லாம் இருக்குது, தோப்பு துறவு எல்லாம் இருக்குது. அப்போ நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவரை மறந்துடாது. நிறைய நேரத்தில் நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாக இருக்கும்போது கடவுளை மறந்து விட்டு ஆலயத்துக்கு போகாமல் நாம் நம்முடைய காரியங்களில் குறியாக இருக்கின்றோம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமான இன்றைக்கி தான் துணி துவைக்கணும், இன்றைக்கி தான் கல்யாணத்துக்கு போகணும், இன்றைக்கி தான் நிச்சயதார்த்தத்துக்கு போகணும், இன்றைக்கி தான் சாவாயிடுச்சு இல்லையா? கடவுள் உங்களை மறந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் சாவாயிடுமே, நீங்கள் கைவிடப்படுவீங்களே, உங்களுக்கு சாபம் வருமே, பரவாயில்லையா? யோசித்து பாரு.
ஏன்னா கடுமையாக ஐயர் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதுதான் எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்லுவது, கடவுளை மறந்துட்டா ரொம்ப தவறு. கடவுளை மறந்து விட்டால் அவர் உன் பிள்ளைகளை மறப்பார், உன்னை மறைப்பார். அதனால் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறத என்னைக்கும் மறக்காதீங்க. படுக்கையை விட்டு எழ முடியலன்னா மட்டும்தான் பரவாயில்ல. மற்ற நேரத்தில் எல்லாம் நீ ஆண்டவரை தேடி ஓடணும், வசனத்தை கேட்கணும், அவரை துதித்து பாடணும். அதுக்காக தான் உன்னை படைத்தாரே. படைத்த நோக்கத்தை நீ மறந்துட்டேன்னா உன்னை மறந்து விடுவார். அது தெளிவாக இருக்கு. அதான் சொல்றார், உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். நம்ம கடவுள் உண்மையான கடவுள். மற்ற கடவுளெல்லாம் இல்லை, உண்மையான கடவுள்கள் இல்லை, இல்லையா? அப்போது நம்முடைய கடவுள் முதல் கற்பனையிலே சொல்லியிருக்கிறார், என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நேற்றே சொன்னேன் நான், படைப்பை வணங்காத, படைத்தவரை வணங்கு. படைப்பை வணங்காத, படைத்தவரை வணங்கு. அதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா அந்த கடவுளுக்கு அருவருப்பு, சகிக்க மாட்டார். இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலக நின்றே உங்களை அழித்து விடலாம். பார்த்தீங்களா? ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கின்றார். அவரை வணங்குவதை தவிர வேற எதையும் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். இது எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். ஆனால் அவரை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை அவர் விடவே மாட்டார், தண்டிப்பார். அதை சொல்ற, அழித்து விடுவார் என்றார். மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டும். மாசாவில் என்ன பண்ணாங்க? எனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, காடை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை சோதித்தாங்க. ஆண்டவர் கோபப்பட்டாருன்னு பார்க்குறோம். உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருங்கள். அதான் நம்ம இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும். உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடைமையாக்கி கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா, அவரை வார்த்தையை மட்டும் கேட்டு அவரையே தொழுகை செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகின்றார் தான் சொல்றார். மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார். வருங்காலத்தில் உன் பிள்ளைகளை உன்னை நோக்கி தம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும்போது நீ உன் பிள்ளைக்கு இவ்வாறு சொல், நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம் வலிய கரத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தார். எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அருஞ்செயல்களையும் செய்தார். நம் மூதாதையருக்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார். அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார். நமக்கு இன்றும் இருப்பது போல என்றும் நலமாகும் பொருட்டு நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படிக்கும் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் நம்ம கட்டளையிட்டது போல அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி முனைந்தால் அதுவே நேரிய வாழ்வாகும். ரொம்ப அழகாக சொல்றார்ப்பா, உங்களை மீட்டு வந்தது நான் தான், நீ பரதேசியா இருந்த, உன்னை கொண்டு வந்து விடுதலை செய்தது நான், விடுதலை செய்த இறைவன் நான். அல்லேலூயா. பாவத்தின் அடிமையில் இருந்த நம்மையும் ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். எகிப்திலிருந்து இப்படி இஸ்ரவேல் மக்களை மோசேயின் வழியாய் மீட்டாரோ அதே போல கிறிஸ்துவின் வழியாய் இப்படிய பாடு மரண உயிர்த்தெழுதல் வழியாக ஆண்டவர் நம்மை இன்று மீட்டு இருக்கிறார். நம்ம அவருக்கு என்ன கைமாறு செய்யணும், ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீ அவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளையா வாழு, அதான் விரும்புகிறார். கனி கொடு, கனி கொடு, ஆவின் கனியை கொடு, அன்பின் கனியை கொடு, இல்லையா? கனி கொடுக்காத மரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெட்டுண்டு அக்னியிலே போடுகிறார், இதை எரித்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ கோபம் ஒரு பக்கம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தை ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கின்றார். இவ்வளோ மக்கள் அழிகிறார்களே, யோசித்து பாருங்கள். கடவுளுக்கு முன்பாக மனம் திரும்புங்கள், அவர் நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. வசனத்தை மையமாக வைத்து அவங்க வாழட்டும். ஏன்னா நம்முடைய திருச்சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை.
மார்ட்டின் லூத்தர் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு தவிர வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. எந்த விதமான காணிக்கையோ செயல்பாட்டுக்கோ மனுஷ கிரியைகளுக்கோ மனுஷ புகழ்ச்சியோ கிடையவே கிடையாது நம்முடைய சபையில். ஓன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்து மையமாக இருக்கிறார், கடவுள் மையமாக இருக்கிறார், அவ்வளோதான். அதனால் அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையில் நம்ம வாழணும். இதை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்குறோம் சுருக்கமாக, லவ்விங் காட் வித் ஆல் அவர் ஹார்ட்ஸ். கீவேர்ட்ஸ் வந்து Deuteronomy 6:5, love the Lord your God with all your heart and with all your soul and with all your might. The greatest commandment, loving God with all our hearts, souls and might. First commandment, significance of the first commandment in Deuteronomy 6:4-5. Teaching our children, passing on faith, the importance of teaching our children about God's laws and commandments. Family discipleship, the role of parents in discipling their children. Remembering God's works, God's mighty acts, the importance of remembering God's mighty acts and deliverance. Gratitude and obedience, connection between gratitude and obedience. Loving God wholeheartedly, to love God with all their heart, souls and might. Passing on faith, urging parents to teach their children about God's laws and commandments. Loving God, family discipleship, remembering God's works. இதான் நம்ம இந்த ஆங்கிலத்தில் பார்க்குறோம். இதை கிராஸ் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கிறது, வேகமாக சொல்கிறேன். கடவுளை நேசிப்பது உபாகமம் 4:29. சில்ட்ரனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது யாத்திராகமம் 10:2. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது யாத்திராகமம் 13:9. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் மத்தேயு 22:37-38, மார்க் 12:29, எபேசியர் 6:1-4 இல்லையா? அதே போல் யோசுவா 22:5, விசுவாசத்தை கடத்துவது சங்கீதம் 78, யோவேல் 1. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, காலை வேளையில் நாமும் ஆண்டவரை விசுவாசித்து இந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தில் பிள்ளைகள் அடுத்த தலைமுறை வந்து பிள்ளைகள் தான். இப்போ நமக்கு அடுத்து பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்க. அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். பாசிங் ஆன் ஃபெய்த். ஆகவே அது நம்ம கொடுக்கும்போது தான் இந்த பிள்ளைகள் இன்றைக்கி நல்லா வாழ்வாங்க. அப்போது குழந்தைலேருந்து அவங்கள எங்கே கொண்டு போனோம்? சண்டே கிளாஸ்க்கு, விபிஎஸ்க்கு, பாட்டு கிளாஸ்க்கு, நீ கொயரில் இரு, நீ மியூசிக் கற்றுக்கோ, இன்றைக்கி என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம், டியூஷன் எல்லாம் வைக்கிறோம், நல்லது தான் படிக்கிறதுக்கு. ஆனால் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் அவங்க நல்லா வளருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்தால் செல்ஃபோனை எடுத்துன்னு செல்ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம டைவெர்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு மியூசிக் கிளாஸ் இல்லையா, இசை வகுப்பு, பாடல் பயிற்சி, இதெல்லாம் நம்ம சபையில் கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் வாலி பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, காலை வேளையில் ஆண்டவரின் விசுவாசத்தை நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம், விசுவாசத்தோடு வாழ்வோம். தூய் ஆவியானவர் தாமே இந்த நாளிலே, இந்த வார்த்தைகளினாலே, இந்த விடுதலையின் மாதத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலே நாங்கள் உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. உம்முடைய ஆண்டவர் வார்த்தையை பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அயராது ஆண்டவரை தவறாது பின்பற்ற விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் சார்பாக எங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்காக ஜபிக்கிறோம். ஃபாலோ பண்ணாத மக்களுக்காக கூட ஜபிக்கிறோம். உலக நாடுகளில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஓடுகிற என்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, மன பிள்ளைகள் மார்த்தல் மரியாளுக்காக, இப்படி சாக்கோ சார் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். விசவெளி பயணத்திலும் ஆண்டவரது இல்லத்தை திறந்து கொடுத்தும் இவர்கள் உதவி செய்கிறாங்க ராஜா. நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இவர்களோடு குடும்பங்களோடு தங்கிக்கிறோம். அடியனையும் அடியன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, விண்ணூர், வடகரை, மேல் சாரம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக பலவீனமாக இருக்கிற என்னுடைய மேத்யூ சங்கிளுக்காக, விமலம்மா, அமுதம்மாவுக்காக, நகோமி அம்மாவுக்காகவும் ஆண்டவரை குறிப்பாக எங்களுடைய சினாட அண்ணன் வில்சன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே கழுத்தில் அடிபட்டு பலவீனமாக இருக்கிறார், கண்ணோக்கி பாருங்கள். அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் பாரத்திலிருந்து தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகமாக இருக்கிறோம் கண்ணோக்கி பாருங்கள். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஆசிய கண்டத்திற்காக, இந்தியாவுக்காக,
ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரை முதலமைச்சர்களுக்கு ஜபிக்கிறோம். இந்தியாவில் போய் கொண்டிருக்க பிரச்சனைகள் எல்லாம் அறிகிறீர், எல்லாவற்றையும் மாற்றி அமைதி சமாதானத்தை தார். குறிப்பாக எங்கள் பகுதியில் கொடுத்து வருகிற மழைக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் நிறைய மழையை நான் எதிர்பார்க்கிறோம். என்னுடைய ஆறுகள் நிரம்ப கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அருமையான ஆண்டவர் ஆலாங்குப்பம் பிடி ஆசிரியர், என்னுடைய கண்கடையா ஆண்டவர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற என்னுடைய சேகர் சாருடைய அன்பு மகன் திரு சாமுவேல் கிறிஸ்டோபர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்பு சகோதரனை ஆசீர்வதிங்க, அன்பு மனைவி, பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த பிறந்தநாள் அவருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தேவைகளையும் என் தேவன் பரத்திலிருந்து சந்தித்து தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபை தார். இந்த நேரத்தில் சேகர சாருக்காக ஜபிக்கிறோம். விளைவினமாக இருக்கிறார், கண் நோக்கி பாருங்கள். குடும்பத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல அன்பு சகோதரர் ஜான் சங்கர் பன்னீர்செல்வம் நகருக்காக ஜபிக்கிறோம். அவரையும் அன்பு மனைவி, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை தர. குறிப்பாக ஜான் சங்கர் அவர்கள் ஆண்டவரே அவருடைய திருச்சபைகளில் ஊழியத்தில் வளர்ந்து வருகிறார். இன்னும் அவரை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகிறார்களோ எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பணிகள், ஊழியங்கள், பயணங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழிநடத்துங்க. இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டவர் யூடியூப், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்காக நான் ஜபிக்கிறேன். எல்லாரும் ஷேர் பண்ணி தன்னுடைய வார்த்தையை பரப்ப கர்த்தர் கிருபை தார். நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு கொடுத்து எங்க இருக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படும். என்னுடைய கண்கடை எரல் கல்லூரி காக்கும். ஆண்டவரே, உலக நாடுகள் எல்லா கிறிஸ்தவ திருச்சபைக்காக ஆண்டவரே போர் பதற்றங்கள் எல்லாம் மாற நாங்கள் ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளில் ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்களோடு கொடுத்து எங்க இருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.